මන්ත්‍රීතුමා කතා කරන්න. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, எல்லோரும் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை சம்பந்தமாக பேசினார்கள். உண்மையிலேயே மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களுடைய விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண குடிமக்களால் வாழ முடியாத நிலை இருக்கிறது. இதை அரசாங்கம் கவனத்திலே கொண்டு எமது பிரதேசத்தில் கூட நெல்லை உற்பத்தி செய்தவர்கள் விற்க முடியாமல் இன்றைய விலை இறக்கத்தினால் வெளிநாட்டிலிருந்து அரிசி இறக்குமதி செய்ததனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்று முதலிலே வேண்டியவனாக, முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த நாட்டின் வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு விடயம்தான் பாஸ்கு இரிதா சம்பவம். அந்த சம்பவத்தினால் பல நூற்றுக்கணக்கான உயிர்களை, கத்தோலிக்க மக்களுடைய உயிர்கள், அதே போல பலர் காயப்பட்டார்கள். பல வெளிநாட்டு மக்கள் கூட தங்களுடைய உயிரை மாய்த்தார்கள். அவ்வாறான கஷ்டங்களை கத்தோலிக்க சமூகம் அனுபவித்ததை யாராலும் மறக்க முடியாது. இன்னும் எத்தனை பேர் நோயாளிகளாக கட்டிலே இருந்து எழும்ப முடியாமல் கஷ்டத்தோடு இருக்கின்றார்கள். எனவே அவ்வாறானவர்கள் தங்களுக்கு நீதி வேண்டும், யார் இந்த அநியாயத்தை செய்தார்கள், இதற்கு பின்னால் யார் இருந்தார்கள், இதனால் இந்த பாதிப்பு அடைந்தவர்கள் சாதாரணமான விடயம்தான் அவர்கள் அவ்வாறான எதிர்பார்த்து நிற்பது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் ஒவ்வொரு வகையில் இதற்கு பதிலை தேடினாலும் இந்த அரசாங்கம் அண்மை காலமாக செய்து வருகின்ற விசாரணைகளிலே பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க மக்களும் அதே போல முஸ்லிம்கள் இந்த பாவத்தினால் பல வகையான இன்னல்களுக்குள்ளாக்கப்பட்ட முஸ்லிம் சமூகமும் ஓரளவு இது சம்பந்தமாக நல்லதொரு முடிவு கிடைக்கும், நியாயம் கிடைக்கும், உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள், இவ்வாறான சம்பவங்கள் இந்த நாட்டிலே இனிமேல் வராத ஒரு நிலை ஏற்படும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் பார்க்கிறோம். அதாவது கோட்டைக்கு முன்னால் சென்று முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் உண்ணாவிரதம் இருக்கின்ற ஒரு சத்தியாகிரகம் இருக்கின்ற ஒரு துப்பாக்கி நிலையை கண்டோம். சலே என்கின்ற ஒருவரை கைது செய்தால் அவர் தவறு செய்யவில்லை என்றால், அவர் இந்த நாட்டிலே இன்டெலிஜென்ட் சீஃபாக இருந்த ஒருவர் தான் தவறு செய்யவில்லை என்றால் அச்சமில்லாமல் அத்தனை அந்த விசாரணைகளுக்கு முகம் கொடுத்து இந்த நாட்டில் இருக்கின்ற நீதிமன்றத்தின் ஊடாக தான் நிரபராதி என்பதை நிரூபிப்பதற்கு முயற்சிக்க வேண்டுமே ஒழிய, அங்கே உண்ணாவிரதம் இருந்து நான் சாகப் போகிறேன், என்னுடைய விசாரணை அதிகாரியை மாற்றுங்கள் என்று கேட்பது மிகவும் ஒரு சிறுபிள்ளைத்தனமானது மட்டுமல்ல, இந்த நாட்டு மக்களை கேலிக்கூத்தாக்குகின்ற அல்லது இந்த விசாரணையை திசை திருப்புகின்ற ஒரு செயலாக நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய நிலையை, அதாவது அவரை கைது செய்ததற்கு எதிராக விமல் வீரவன்ச அல்லது போன்ற இனவாத சக்திகள் இன்று அதாவது கோட்டை நிலையத்துக்கு முன்னால் இருந்து ஆர்ப்பாட்டம் செய்து, ஆரவாரம் செய்து, உண்ணாவிரதம் இருந்து இந்த நாட்டில் இருக்கின்ற சிங்கள மக்களை மீண்டும் இனவாதத்தை தூண்டி அதனூடாக இந்த விசாரணையை திருப்ப நினைப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கே அநியாயம் செய்தவர்களாக நிச்சயமாக மாறுவார்கள் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஒரு அழகான நாடு எங்களுடைய நாடு. ஜப்பானுக்கு அடுத்த நிலையிலே தான் நாம் சுதந்திரம் பெற்ற பொழுது இந்த நாட்டுடைய பொருளாதாரம் இருந்தது. இன்று நாங்கள் எங்கே போய் நிற்கிறோம்? இன்று எத்தனை குடும்பங்கள் ஒரு நேரம் சாப்பிடுகிறார்கள்? இன்று கையேந்துகின்ற நாடாக இருக்கிறோம். $50 பில்லியன் மேலே நாங்கள் உலக நாடுகளுக்கு கடன் கட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பமும் எத்தனை லட்சங்களை கடனாளிகளாக இருக்கிறோம். எனவே அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த அழகான நாட்டுக்குள்ளே மீண்டும் 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 இனவாதம் மதவாதம் கொண்டு வந்து இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கி இந்த நாட்டிலே வாழ முடியாது என்று இங்கு வாழுகின்ற சிறுபான்மை மக்கள் நாட்டை விட்டு ஓடுகின்ற, வியாபாரத்தை மூடிவிட்டு செல்லுகின்ற ஒரு துப்பாக்கி நிலையை அவ்வாறான ஒரு சில கயவர்கள் செய்வார்களாக இருந்தால், அதை இந்த நாட்டிலே வாழுகின்ற மதகுருமார், பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த மதகுருமாரும் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒரு சில ஊடகங்களும் அல்லது அதற்கு சாதகமானவர்களும் அதற்கு இன்னும் இடம் கொடுப்பார்களாக இருந்தால் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது, இந்த நாட்டை கடலில் இருந்து மீட்க முடியாது, இந்த நாட்டுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க முடியாது. எனவே இந்த துன்பம், அதாவது பாஸ்கிரிதா சம்பவத்திலே நிறைய பேர் நாங்கள் பாதிக்கப்பட்டோம். நேற்று ஒரு தேரர் சொல்லுகிறார், அவர் அதாவது கோட்டைக்கு முன்னால் என்று சொல்லுகிறார், சலே ஒரு முஸ்லிம்,
நாங்கள் அவர் முஸ்லீமாக இருந்தாலும் அவருக்காக பேசுகிறோம் என்று. அந்த தேரிடத்திலே நான் கேட்கிறேன், ஜமாத்தே இஸ்லாமுடைய தலைவரை அநியாயமாக அடைத்தார்களே, அவர் முஸ்லீம் அல்லவா? அவரை அன்று அவர் முஸ்லீம் என்பதற்காக அவருக்காக பேசினீர்களா? சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா இந்த நாட்டிலே ஒரு பிரபலமான சட்டத்தரணி, அவரை கொண்டு போய் 2 வருடங்கள் 24 மாதங்கள், சலேக்கு இன்று 3 மாதங்கள் கூட அந்த சிறையில் இருக்க முடியவில்லை. 24 மாதங்கள் ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா அந்த எலி புழங்குகின்ற அந்த சிஐடி அறைக்குள்ளே இருந்தாரே, அது அந்த நேரத்தில் இந்த தேரர் இந்த இனவாதிகள் யாராவது அவருக்காக பேசினார்களா? அதே போல ஆசாத் சாலியாக இருக்கலாம், ஒரு கவிதை புத்தகம் எழுதினார் என்பதற்காக நலிமியாவிலே படித்துக் கொண்டிருந்த எங்களுடைய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு மாணவர் அஹ்னாப் ஜசீம் என்கின்றவரை 2 வருடங்களுக்கு மேலாக சிறையிலே அடைத்திருந்தார்கள். அதே போல எத்தனை பேரை கொண்டு போய் அடைத்தார்கள். அதே போல என்னுடைய சகோதரரை கொண்டு போய் அடைத்தார்கள். அடைத்துவிட்டு அவர் நிரபராதி என்று 1 வருடத்துக்கு பிறகு விடுதலை செய்த பிறகு மைந்தானந்த அலுத்கமகே தலைமையிலே அன்று கோட்டாபேயுடைய அரசாங்கத்தில் இருந்த 100 எம்பிமார் அமைச்சர்மார் சைன் பண்ணி மீண்டும் ரிஷாத் பதூரினுடைய தம்பியை கைது செய்யுங்கள் என்று கோட்டாபே இடத்திலே கொண்டு போய் கொடுத்த பிறகு, அதன் பிறகு அவர் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது 2வது முறை கைது செய்து இன்னொரு 1.5 வருடங்கள் சிறையிலே கொண்டு அடைத்தார்களே, அந்த நேரத்தில் அவர் முஸ்லீம் என்று இந்த தேரர்களுக்கு அல்லது இந்த இனவாதிகளுக்கு விளங்கவில்லையா? எனவே சலே மாத்திரம்தான் அந்த நாட்டில் இருக்கின்ற ஒரே ஒரு முஸ்லீமா? எனவே இவ்வாறு இதை திசை திருப்ப பார்க்கிறார்கள். நாங்கள் அந்த வகையிலே இந்த அரசாங்கம் எடுக்கின்ற இந்த விசாரணை சம்பந்தப்பட்ட விடயத்திலே எங்களுடைய 100% ஆதரவை இந்த நாட்டிலே வாழுகின்ற அத்தனை குறிப்பாக கத்தோலிக்க முஸ்லிம் மக்கள் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே உண்மையான குற்றவாளிகள் யார், இதற்கு பின்னால் இருந்த சதி எது, இதற்கு பின்னால் யார், எந்த சதிகாரர்கள் இருந்தார்கள், இதனால் யார் லாபம் அடைந்தார்கள் என்பதை தேடுவதற்காக பார்ப்பதற்காக இதன் பின்னர் இவ்வாறான ஒரு நிலை வரக்கூடாது என்பதற்காக என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குண்டுவெடிப்பினால் எத்தனை உலமாக்கள் அடைக்கப்பட்டார்கள், எத்தனை வியாபாரிகள் எங்களுடைய சமூகத்தில் அடைக்கப்பட்டார்கள், எத்தனை கடைகள் மூடப்பட்டிருக்கிறது, எத்தனை கடைகளிலே தேநீர் கடைகளிலே போய் பெரும்பான்மை இனத்தவர்கள் சாப்பிட பயந்தார்கள், அவ்வாறு எத்தனை கடைகளை மூடினார்கள், எத்தனை உலமாக்கள் மாத்திரமல்ல கல்விமான்கள் இளைஞர்கள் என்று சிறையிலே மரணித்திருக்கிறார்கள். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், கண்டிருக்கிறோம். எத்தனை மரண வீடுகளுக்கு சென்றோம். இன்னும் எத்தனை பேர் சிறையில் இருக்கிறார்கள். இன்னும் எத்தனை பேர் தொழில் அதாவது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளிலே இருந்தவர்கள், லீவிலே வந்தவர்கள் அதன் பின்னர் போக முடியாத நிலை. எத்தனை பேர் தங்கள் பெரிய பெரிய நிறுவனங்களிலே பெரிய பெரிய பதவிகள் இருந்தவர்கள் தொழிலை இழந்தார்கள். தொப்பி போட்டுக்கொண்டு அபாயா போட்டுக்கொண்டு பாதையிலே செல்ல முடியாத நிலை, அலுவலகங்களுக்கு செல்ல முடியாத நிலை. இவ்வாறு பல கஷ்டங்களுக்கு எமது சமூகம் இந்த துன்பத்தினால் இந்த முஸ்லிம் சமூகம் கஷ்டப்பட்ட பொழுது இந்த தேரர்களோ அல்லது இந்த இனவாதிகளோ இதை பற்றி எதுவும் பார்க்காமல் இன்னும் தூண்டிவிட்டார்கள். அதே போல குர்நாகலையிலே எத்தனை பள்ளிவாசல்களை போய் உடைத்தார்கள். அமீர் என்கின்ற ஒரு முஸ்லிம் சகோதரர் 4 சின்ன பிள்ளைகளோடு ஒரு கூலி வேலை, அதாவது தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இதே இனவாத கூட்டத்துடைய ஏஜென்ட்கள் அந்த பாதையால் ஆர்ப்பாட்டங்களை செய்து கொண்டு போய் அந்த சகோதரரை தன்னுடைய 4 பிள்ளைகளுக்கு முன்னால், அதாவது அவர்களுக்கு முன்னால் அசிட்டை வீசி அந்த அமீர் என்ற சகோதரரை கொலை செய்தார்கள். அந்த 4 பிள்ளைகளும் அனாதையாக்கப்பட்டார்கள். இவ்வாறு எத்தனையோ கஷ்டங்களை இந்த சமூகம் அனுபவித்துவிட்டு இந்த நாட்டில் எனவே இந்த சமூகம் எதிர்பார்க்கிறது உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். சலே நிரபராதியாக இருந்தால் அச்சமில்லாமல் இருந்து தன்னுடைய நிரபராதித்தனத்தை தான் நிரபராதி என்பதை நிரூபிக்க வேண்டுமே ஒழிய இவ்வாறு தூண்டிவிட்டு உண்ணாவிரதம் இருந்து அல்லது இந்த சாணி அபேசேகரை விசாரணை அதிகாரி இந்த மாற்ற வேண்டும் என்றெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. ஏன், சாணியை விட உயர்ந்த பதவியில் இருந்தவர் தான் சலே. எனவே அவ்வாறானவர்கள் தான் தவறு செய்யவில்லை என்றால் அதற்கு முகம் கொடுக்க வேண்டும். அதே போலதான் நான் கூட இதில் எந்த சம்மதமும் இல்லாத பொழுது என்னை கூட பாராளுமன்றத்தில் இருந்து வீடு சென்ற பொழுது அன்று இரவு நடிச்சாமம் 3 மணிக்கு என்னுடைய வீட்டுக்கு வந்து 100 பேர் 200 பேர் அல்ல 300 400 போலீஸ்காரர்களோடு முழு ஏரியாவையும் சுட்டி வளைத்து என் வீட்டுக்குள்ளே குதித்து பாய்ந்து என்னுடைய கதவுகளை உடைத்துக் கொண்டு வந்துதான் என்னை தூக்கி கொண்டு போனார்கள். நான் செய்த குற்றம் என்ன என்பது நீதிமன்றத்திலே நான் நிரபராதியாக வெளியேற்றப்பட்டவன். பல மாதங்கள் நான் சிறையிலே இருந்தவன். நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. லட்சக்கணக்கான மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருந்தும் நாங்கள் எங்களை விடுதலை செய்யுங்கள் என்று ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. நீதிமன்றத்தின் ஊடாகத்தான் நாங்கள் நிரபராதி என்று வெளியே வந்தோம். எனவே நான் என்னை அவ்வாறு கைது செய்கின்ற அந்த இரவு என்னுடைய 2வது மகள் அடுத்த நாள் மறுதினம்
ஏலெவல் எக்ஸாமுக்காக ஓலெவல் எக்ஸாமுக்காக படித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த நாள் எக்ஸாமை போய் செய்வது எவ்வளவு கடினமாக அந்த பிள்ளைக்கு இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகள் பாடசாலைக்கு போக முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை. ஏன் அவ்வாறு அத்தனை ஊடகங்களிலும் மகமுலகாரியா என்று காட்டுகின்ற அளவுக்கு பொய்யை இந்த நாட்டிலே விதைத்தார்கள். எனவே இவ்வாறு எல்லாம் செய்துவிட்டு இன்று தங்களை பாதுகாப்பதற்காக இன்று மீண்டும் இனவாதத்தை இந்த நாட்டிலே கொண்டு வருவதற்கு சில பன்சலைகளை தூண்டிவிடுகிறார்கள், சில மதகுருமாரை தூண்டிவிடுகிறார்கள் என்று தாங்கள் நிரபராதி என்று நிரூபிப்பதற்காக. ஒன்றை நான் சொல்லுகிறேன், இந்த அரசாங்கம் இந்த விஷயத்திலே இவ்வாறான சில்லறை அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாமல் இந்த விசாரணையை நேர்மையாக தூய்மையாக முன்னெடுத்து சென்று உண்மையான குற்றவாளிகள் யார், இதற்கு பின்னால் யார் இருந்தார்கள், யார் சதி செய்தார்கள், இதற்கான அத்தனை பேரும் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் நிரூபிக்கப்பட்டு அவர்களுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட்டு அதே போல பாதிக்கப்பட்டவர்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று. අවසන් කරන්න ගරු මන්ත්‍රීතුමා. ඔබ ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමා. මීළඟට මුල